என்னங்க இப்படியே உட்கார்ந்திருந்தா எப்படிங்க? போய் எல்லாருக்கும் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வாங்க. யாருமே சாப்பிடுற நிலைமையில இல்லையே சிம்ரன். ஏங்க ஒரு நிமிஷம் வாங்க. அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமாங்க? நம்ம எப்படியாவது சமாளிச்சுக்கலாம். அண்ணன் அண்ணிய பத்தி யோசிங்க. அண்ணனுக்கும் பிபி அதிகமாயி 2 நாளா மாத்திரை சாப்பிடல. அண்ணியும் மாத்திரை போடலங்க. ஒண்ணுமே சாப்பிடாம இவங்களுக்கு எப்படிங்க கொடுக்கறது? நீ சொல்றது சரிதான் சிம்ரன். சுந்தர், ஆனா அதான் சீதா சொல்றால, ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வாப்பா. சரிக்கா. அப்படியே வர வழியில கொஞ்சம் விஷத்தையோ இல்ல பூச்சி மருந்தையோ வாங்கிட்டு வந்து என் சாப்பாடுல போட்டு அதை சாப்பிட்டு நான் செத்து தொலைறேன். என்னம்மா நீ? என்னம்மா இது? இந்த மாதிரி பேசாதுன்னு உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்றது? என் பையன் படுற வேதனைய இதுக்கு மேல என்னால பார்க்க முடியாதுங்க. அவன் அந்த வீட்டுக்கு சமாதானம் பேசதானே போனான். கூலி படைய அனுப்பி கொன்னுட்டாங்கன்னு என் பையன் மேல அபாண்டமா பழிய போட்டுட்டாங்களே. ஐயோ, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்? அம்மா, என் பையனை நினைச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமா சாகிறத விட மொத்தமாவே என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறேங்க. முடிச்சுக்கிறேன். திரும்ப திரும்ப அதே சொல்லாதீங்கம்மா. யார் அண்ணன் மேல இந்த பழிய போட்டாங்களோ அவங்க தண்டனை அனுபவிக்கணுமே தவிர நீங்க இல்லம்மா. அக்கா, இன்னைக்கு நடந்ததை நினைச்சு நீ பயப்படாத. அவனுக்கெல்லாம் கூலிக்கு மாரடிக்கிற ரவுடி பசங்க அக்கா. எவனோ காசு கொடுத்தான்றதுக்காக அவனுங்க அருணுக்கு எதிரா பொய் சாட்சி சொல்றவனுங்க. இதெல்லாம் செல்லுபடியே ஆகாது. செல்லாதுன்னு நீ சொல்றடா. ஆனா கோர்ட்டும் போலீஸும் அதுதானே நம்பிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றது பொய்ன்னு நிரூபிக்க நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இல்லையேங்க.